உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் 1ஆம் பாதம் சிம்ம ராசியிலையும் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் கன்னி ராசியிலையும் வரக்கூடிய நட்சத்திர அன்பர்கள். உத்திரம்னு சொன்னாலே சூரியனுடைய நட்சத்திரம். நிறைய ஒரு ஆளுமை திறமை அதிகமாக இருக்கக்கூடியவர்கள். தாம் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாருக்குமே நல்லது வந்து சேரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ரொம்ப பொதுநலவாதிகளும் இந்த உத்திர நட்சத்திர அன்பர்கள் தான். இந்த உத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்போதுமே சொத்துக்களினுடைய ஆதிக்கம் நிறைய இருக்கும். சொத்துக்கள் அதிகமாக சேரும். அதே சமயத்தில் அந்த குடும்ப விஷயத்துலேயும் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கக்கூடியவர்களும் இந்த உத்திர நட்சத்திர அன்பர்கள். குடும்பத்தில் இருக்கிறவங்களும் இவங்களுக்கு அனுசரித்து இவர்களுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு நடந்து கொள்பவர்கள். இவர்களுக்கு அமையக்கூடிய அந்த பார்ட்னர்ஸோ சரி, குடும்ப வாழ்க்கையோ சரி, வேறு யாருக்குமே அமையாது. அந்த அளவிற்கு கொடுத்து வைத்த ஒரு பாக்கியசாலிகள்னு சொன்னால் இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் தான். இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னா மே மாதம் 15ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகுது. இது இந்த 11ஆம் இடத்துலையும் அடுத்து 10ஆம் இடத்துலையும் பயிற்சி ஆகிறதுனால இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சில பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு காலகட்டம் தான். நான் முதல்ல சொன்ன மாதிரி உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப பாக்கியசாலிகள்னு சொல்லியிருப்பேன். அப்போ சொல்லும் போதே நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க, எங்க மேடம் நாங்கள் அனுபவிக்காத துன்பங்களே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்க. நான் சொன்ன அந்த லைஃப்பில் இருந்து உங்களுக்கு ஒரு மாறுபட்ட பிரச்சனைகள் கடந்த 2 வருடங்களாக வந்திருக்கும். உங்களுக்கு கிடைச்ச பார்ட்னர்ஸ் மாதிரி யாருமே கிடைச்சிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு கிடைத்த ஒரு குடும்ப வாழ்க்கை மாதிரி யாருமே கிடைச்சிருக்காது அப்படின்ற மாதிரியாக பாசிட்டிவாக சொன்னேன். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருடங்களாக தலைகீழாக மாறி இருக்கும். உங்கள் குடும்ப உறவுகளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிராக வந்து நின்றுருந்துருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் குடும்ப உறவுகளையே இழக்கக்கூடிய ஒரு தருணம்லாம் வந்திருக்கும். ஏதோ ஒரு காரணமாக, என்ன காரணம் தெரியல, எனக்கு அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் கடந்த 2 வருடங்களாக மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுட்டீங்க. இது கடைசி தருணம் தான். ஏன்னா உங்களுக்கு 15ஆம் தேதி குரு பயிற்சி, அடுத்து 19ஆம் தேதி அந்த ராகு கேது பயிற்சி ன்றதுனால பெருமளவு பிரச்சனைகள் இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த காலகட்டம் புதிதாக தொழில் அமைக்கக்கூடிய ஒரு பாக்கியமான ஒரு காலகட்டங்கள் இந்த உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கு. மேக்சிமம் பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கடந்த ஒரு 1.5 வருடத்துல ஒரு 3 வேலையாவது மாறி இருப்பீங்க. ஒரு நிரந்தரம் இல்லாத வேலை. இந்த வேலையினால நம்ம என்னைக்கு வெளியில தூக்கி எறியப்பட போறோமோ அப்படின்ற மாதிரியான ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் கடன் பட்டாலாவது பரவாயில்ல, நம்ம ஒரு தொழிலை செஞ்சே தீரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இந்த மாதிரியாக அந்த நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையை வாழ்றதுக்கு நம்ம ஒரு தொழிலையாவது செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவை எடுத்திருப்பீங்க இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள். அதற்குண்டான முயற்சிகள் எல்லாமே இந்த 1 வருட காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்க போகுது. அதில் எந்த விதமான ஒரு தேக்க நிலைகளும் இருக்காது. நல்ல சுறுசுறுப்பாக எல்லா வளர்ச்சிகளும் அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். திருமண வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரிவுகள், நான் முதலையே சொன்ன மாதிரி ஒருத்தருக்கொருத்தர் பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதத்தில் பிரிஞ்சிருப்பீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் இதனால் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. இதிலெல்லாம் இருந்து எங்களுக்கு நிவர்த்தி கிடைக்குமா இந்த குரு பயிற்சி அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா அந்த குரு பகவானின் பார்வை நமக்கு படாதா, அது ஒரு நல்லதை செய்ய மாட்டாரா? ஏன்னா சில பேருக்கு குரு திசையே நடக்கும். எல்லாருக்குமே என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, குரு திசை நடக்குது, குருவனுடைய தசாபுத்தி நடக்குதுனாலே எங்களுக்கு நல்லது தானே நடக்கணும், ஆனால் நாங்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறோமே அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல தான் நாங்கள் நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா ஜோதிட ரீதியாக சில உள் நுணுக்கங்களெல்லாம் பார்த்து நம்ம சொல்லும்போது எதனால நீங்கள் குரு திசையாக இருந்தாலும் ஏன் கஷ்டப்படுறீங்க, எதனால உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு நிவர்த்தி இருக்குது. அதை எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்துலாம் நிவர்த்தி இந்த டயத்தில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது யாருமே அதை பெருமளவு நம்புறது கிடையாது. நீங்கள் எப்படி தான் போன மாதம் சொன்னீங்க ஆனால் எதுவுமே நடக்கல,
நடக்கலை, ஆனால் இப்போவும் அதே மாதிரி தான் சொல்கிறீங்க, எதுவும் நடக்க போகிறதும் கிடையாது அப்படின்னு. அதுக்காக தான் நம்ம அந்த தசாபுத்தியை பார்க்க சொல்கிறது. அந்த தசாபுத்தி என்ன சொல்லுது அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் உங்களால் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேலும் மேலும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். இந்த உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருமா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா 7ஆம் இடத்தை அந்த குரு பகவான் உங்களுடைய 11ஆம் இடத்துலேருந்து பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்குண்டான முழுமையான அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்குது. இந்த காலகட்டம் உங்களுக்கு குழந்தை பேரு அப்படின்ற ஒரு அமைப்பின் மூலமாக பிரிந்த குடும்பங்கள் மீண்டும் சேருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளும் தேடி வரும். குழந்தை மூலமாக சேர போகிறீங்க. எப்படி ஒரு பேச்சுவார்த்தையினால் நீங்கள் பிரிஞ்சிங்களோ அதே மாதிரி ஒரு குழந்தை பிறப்பின் மூலமாக மீண்டும் அந்த தம்பதிகள் சேருவதற்குண்டான ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மேடம் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் என்னுடைய வாழ்க்கையை இழந்துட்டேன், என்னுடைய மனைவியை இழந்துட்டேன், கணவனை இழந்துட்டேன், அந்த பிரிஞ்சாச்சு, நாங்கள் இனிமேல் எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வருமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு மறுமண வாழ்க்கை அப்படின்றது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அமைப்பாக தான் இருக்குது. அதுக்கு சில பரிகாரங்களை செஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த குரு பகவான் 10ஆம் இடத்துல இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு செய்யும்போது சில விஷயங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும். இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல நிறைய ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். கடந்த காலத்துலலாம் உயரதிகாரிகளெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அதிலிருந்துலாம் வெளியில் வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், ஒரு அங்கீகாரம், ஒரு நல்ல ஒரு பதவி, ஒரு வருமான உயர்வு, நீங்களே நிமிர்ந்து நிற்கக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல ஒரு மாற்றமாக தான் உங்களுக்கு வேலை இடத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது. சக ஊழியர்களும் மதிக்காத ஒரு நபராக தான் இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் கடந்த காலத்தில் இருந்திருப்பீங்க. இப்போ அதெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு நண்பர்கள்னால அதிகப்படியான ஒரு தொந்தரவுகள் கடந்த காலத்தில் இருந்தது. அதே சமயத்தில் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பு, அடுத்து பார்த்திங்கன்னா இல்லீகல் வருமானம், அடுத்து பார்த்திங்கன்னா பினாமி, இந்த மாதிரியான எந்தெந்த விஷயங்களில் இல்லீகலாக சில பேர் மாட்டியிருப்பாங்க கடந்த காலத்தில் உத்திரம் நட்சத்திர அன்பர்கள், அவர்களுக்கு எல்லோருக்குமே அதிலிருந்து சில ரிலாக்ஸேஷன் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு. இதுக்கு சில விதமான நான் அந்த எப்படி திருமணத்திற்கு சில பரிகாரங்களை பண்ணணும் சொன்னனோ அதே மாதிரி இந்த இல்லீகலாக சில விஷயங்களில் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு சில பரிகாரங்களை பண்ணிட்டீங்க இந்த குரு பகவானின் பெயர்ச்சியில் அப்படின்னா கண்டிப்பாக, ஏன்னா அவருடைய பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்துலேயும் 7ஆம் இடத்துலையும் இருக்கிறதுனால அதற்குண்டான நிவர்த்தின்றது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடனுடைய அளவு இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு குறைஞ்சிரும். உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் பெரும்பாலானோர் பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் 1.5 வருஷத்தில் வாழ்நாளில் எனக்கு 25 வருஷத்தில் இந்த மாதிரி கடன் வந்ததே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் அந்த கடனையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு. வெளிநாட்டில் வாழக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு அமைப்புள்ள காலகட்டம். வெளிநாட்டில் இருந்து இந்தியாவுக்கு வந்து நீங்கள் வேலை செய்யணும்னு நினச்சா கூட தாராளமாக வரலாம். அதில் எந்த விதமான ஒரு தடைகளும் கிடையாது. இனிமேல் நீங்கள் கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக வேலை செய்யக்கூடிய ஒரு தருணம். கடந்த 2 வருடத்தில் நிறைய ஒரு மனக்குழப்பங்கள், ஒரு மனக்கவலைகள் எல்லாத்தையும் அனுபவித்த இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் அதிலிருந்து ஒரு விடுதலை பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை, நல்ல குழந்தை பாக்கியம், வேலை அமைப்புகள், இது எல்லாமே ஒரு சாதகமாக இருக்கிறதுனால இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் மிகப்பெரிய அளவில் ஒரு முன்னேற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசா புத்தி, நீங்கள் உத்திரம் நட்சத்திர அன்பர்களாக இருக்கிறீங்க, இல்லை வேறு நட்சத்திர அன்பர்களாக இருந்தால் கூட உங்களுடைய கணவர் இருக்கிறாரு, என்னுடைய மனைவி உத்திர நட்சத்திரம் அப்படின்ற மாதிரியாக அவங்களுக்கு பலன் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.